செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரிடம் தனித்தனியாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். கடந்த 2 நாட்களாக ஆஜராகாத நிலையில் இன்று மீண்டும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் வினைக்க கேட்கலாம். ராகவேந்தர், வணக்கம். செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம். செந்தில் பாலாஜி மீது பல்வேறு வழக்குகள் தற்போது இருந்து வருகின்றன. டிரான்ஸ்பார்மர் வழக்கு, டிரான்ஸ்பார்மர் முறைகேடு குறித்த வழக்கு, தாவேக எம்எல்ஏக்கள் பேரம் பேசிய வழக்கு, அது மட்டுமில்லாமல் தற்போது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஒரு புதிய வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தாவேக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்டது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் இது தொடர்பாக முன்ஜாமீன் உயர்நீதிமன்றத்தில் வாங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் கடந்த 3 தினங்களாக நீதிமன்றத்தின் நிபந்தனையின்படி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வந்தார். இந்த நிலையில் புதியதாக ஒரு வழக்கு பதிவானது, அதாவது டாஸ்மாக் முறைகேடு வழக்கு பதிவானது செய்யப்பட்டதை அடுத்து கடந்த 2 தினங்களாக அவர் ஆஜராகவில்லை, மேலும் கையெழுத்தும் இல்லை. இன்று வழக்கம் போல் காலை 10:30 மணி அளவில் செந்தில் பாலாஜியும் மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் இருவருமே தற்போது ஆஜராகி 10:30 மணி அளவுக்கு ஆஜராகி இருக்கின்றனர். அவரிடம் கிட்டத்தட்ட அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாரிடம் தனித்தனியாக விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே அவர்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட வினாக்களும் தற்போது தயார் செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் அந்த வினாக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது போலீசார் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் அந்த கேள்விகளுக்கு பதில் தெரிவிக்கும் வகையில் ஒரு வினா ஒரு பேப்பரில் வினாவை அளிக்கும் வகையில் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது விசாரணையானது தனித்தனியாக நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட அதாவது 2 மணி நேரத்துக்கு 10:30 மணி அளவுக்கு இருவருமே ஆஜராகிய நிலையில் தற்போது 12:30 மணியை தாண்டி இருக்கிறது. 2 மணி நேரத்தையும் தாண்டி தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்று மதியம் வரை இந்த விசாரணையானது நடத்தக்கூடும் என்று திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.